அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மில் பெரும்பாலான நபர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது பல்வேறு குழப்பங்களை சந்திக்கிறார்கள். இந்த குழப்பம் இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. உங்க மனமே, நம்ம மனமே நமக்கு குழப்பமா தான் இருக்குது. அது மாரி நம்ம கூட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, 10 பேருடைய மனமும் குழப்பமா தான் இருக்கும். இந்த 10 குழப்பங்களுக்கு இடையில 10 குழப்பவாதிகளும் சேர்ந்து தான் ஒரு நல்ல விஷயத்த உருவாக்கணும். ஏன்னா, மனம் என்பதே குழப்பிக் கொள்வது. மனம் என்பதே பிரச்சனைக்குரியது. மனம் என்பதே சுய குழப்பமுடையது. அப்ப அந்த குழப்பமான மனதை வைத்துக்கொண்டு, நம்முடைய சூழ்நிலைய எப்படி சமாளிச்சு சரியா கொண்டு போணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம மனதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு ஏற்படணும். நம்முடைய மனதினுடைய பலம், பலவீனம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம ஒரு வேலையில இருக்கிறோம். ஒரு குழப்பமான சூழ்நிலையில நம்ம சாதனை பண்ணணும். அப்படின்னா நம்ம மனம் குழப்பமா இருந்தா சாதிக்கிறது கஷ்டம். சூழ்நிலை குழப்பமா இருந்தா ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனால் நம்முடைய மனமே ரொம்ப குழப்பமா இருந்தா அந்த சூழ்நிலையை கையாள்றதுல கஷ்டம். சூழ்நிலை எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு விடை இருக்கும். ஆனால் அந்த விடைய கண்டுபிடிக்கணும்னா, அந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய நபர் குழப்பவாதியாக இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு நம்ம என்ன பண்றோம்? நமக்கு ரிசல்ட் என்ன வேணும்? அப்படிங்கிறதுல ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு குறிக்கோள் வேணும். நம்ம ஒரு வேலையாக இருந்தாலும், வேறு ஏதோ ஒன்றாக இருந்தாலும், நம்ம ஒரு குழப்பமான சூழ்நிலையில நமக்கு தெளிவு என்பது தெளிவா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார். ஆசிரியருக்கு உண்மையிலேயே குழப்பமான மனநிலை இருக்குது. அப்போ குழப்பமான மனநிலையில இருந்தா, ஆசிரியர் ஒரு கருத்தை விளக்கும்போது, அந்த விளக்கமும் குழப்பமான ஒரு சூழ்நிலையில வர ஆரம்பிச்சுரும். அப்ப ஆசிரியருக்கு எந்த குழப்பமும் இல்ல. அந்த கருத்தை பற்றி, இந்த கருத்தை தான் மாணவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஒரு தெள்ளத் தெளிவா இருந்தா, அந்த சிந்தனை, அந்த குறிக்கோள் இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதற்கு தேவையான சப்போர்ட்டான எல்லா வார்த்தைகளும் உவமைகள், உவமானங்கள் அந்த தெளிவாக மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கும்போது, அந்த சூழ்நிலையை கையாள்றதுல நமக்கு என்ன பண்ண போறோங்கிற ஒரு குறிக்கோள் தெளிவா இருக்கணும். 2வது அந்த பிரச்சனைகளை குறித்த குறிப்புகள் எடுத்துக்கணும். நோட்ஸ் எடுக்கணும். ஒரு மைண்ட் மேப்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மன வரைபடம் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்கு. இந்த ஸ்ட்ரகிள எப்படி சரி பண்றது? இந்த ஸ்ட்ரகிள எப்படி சரி பண்றது? இந்த ஸ்ட்ரகிள எப்படி சரி பண்றது என்ற ஒரு நோட்ஸ் எடுத்துக்கணும். அந்த நோட்ஸ் எடுத்து அதுக்கான தீர்வுகளும் எழுதணும். மனிதர்கள் எல்லோருமே பெரும்பாலும் பிரச்சனைகளை பத்தி தான் பேசுறோம். தீர்வுகள பத்தி யோசிக்க மாட்டோம். தீர்வுகள் நெறைய இருக்கு. ஆனால் நம்மளுடைய மனமானது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைய குறித்து ரொம்ப பேசும். நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க. சரி ஓகே. அதனுடைய ரிசல்ட் என்ன? ரிசல்ட்ட பார்க்க வைக்கணும். அப்போ ரிசல்ட் வேணும்னா, குறிப்புகள் எடுத்து அதுக்கான தீர்வுகளை நாம் முன்கூட்டியே யூகித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் நடைமுறையில நெறைய சிக்கல் இருக்கும். பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ குறைக்கணும். நெறைய பிராக்டிகலா உங்களுக்கு நெறைய இடைஞ்சல்கள் வரலாம். நெறைய நடைமுறையில படுத்துவதில பல சிக்கல்கள் வரலாம். அப்போ இயற்கைக்கு ஒத்து வராத சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. பிராக்டிகலா இது வரும், இது வராது அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கிட்டு, வராத விஷயத்துல நேரத்த செலவழிக்கிறத விட, எந்த விஷயம் வருமோ அத கரெக்ட்டா செய்றது அப்படிங்கிறது மாரி பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ ஃபேஸ் பண்ண எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆயத்த பயிற்சி நீங்க எடுத்துக்கணும். நெறைய பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளணும். புரிந்து கொள்ளணும். பயிற்சி எக்சர்சைஸ் பண்ணிக்கணும். இப்ப எக்சர்சைஸ்னா பிசிக்கலா சொல்லலாம். மைண்ட் எக்சர்சைஸ். ஓகே. இவன் தான் டிஃபிகல்ட். இவன்ட்ட பேசும்போது, இவன் இப்படி பேசுவான். அப்ப நான் அவன்ட்ட எப்படி பதில் சொல்லணும்? ஒரு ஒத்திகை பயிற்சி எடுத்துக்கங்க. பயிற்சி எடுத்துட்டு நீங்க போய் ஃபேஸ் பண்ணுங்க. எமோஷனல் இல்லாம அவன ஃபேஸ் பண்ணி அத இதுல பண்ணுங்க. அதனால ஒரு குழப்பமான சூழ்நிலையில நாம் இருந்து வெளியில வரணும்னா, நல்ல குறிக்கோள், ஸ்கில்ஸ் எடுத்து ஒர்க் பண்றது, பிராக்டிகலான டிஃபிகல்டீஸ கரெக்ட்டா டீல் பண்றது, ஒரு ஆயத்த பயிற்சி எடுத்துக்கொள்வது. இந்த 4 விஷயங்கள நம்ம ரொம்ப தெளிவா வச்சிருந்தோம்னா, எப்பேர்ப்பட்ட குழப்பத்திலிருந்து நம்மளால கண்டிப்பாக வெளியில வர முடியும். முதல்ல நீங்க சூழ்நிலையில் உள்ள குழப்பத்த சரி பண்றத விட, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 5வது என்னது? உங்களுடைய சுய குழப்பம் இல்லாமல், இங்க தெளிவா இருந்தா வெளியில எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அழகா டீல் பண்ண முடியும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.